அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? டென்மார்க்குக்கு போகிற வழியில் நம்ம தமிழ் மொழி எழுதி ஒரு ஹோட்டலை வந்து பார்த்துருந்தோம். அப்போ கூட நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணி போட்டிருப்பேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் காஷ்மீரில் வந்து நம்ம தமிழ் மொழி எழுதின ஒரு ஹோட்டலை வந்து பார்த்தோம் அப்படின்னு. அங்கே இட்லி கூட சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்லி, ஊத்தாப்பம், அப்புறம் தோசை எல்லாமே. ஆனால் அது வந்து நோம்பு டைம் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம அங்கே எதையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம அடுத்த மாதம் வந்து ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்களும் வந்துட்டோம். இப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஹோட்டல் வந்து யார் வச்சு நடத்துகிறா அப்படின்னா காஷ்மீரி பீப்புள் தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ண செஃப்புங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மெட்ராஸ், சென்னையை சேர்ந்த ஒரு செஃப் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களும் வந்து திரும்ப ஊருக்கு வந்து போயிட்டாங்களாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தாங்க இப்போ அந்த ஹோட்டலில் இருந்து அந்த பையன் வந்து எங்கள் வீட்டுக்காரர்களுக்கு வந்து மாஸ்டருக்கு வந்து கால் பண்ணியிருந்துச்சு. கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஏற்கனவே வேலை பார்த்த ஷெஃப் வந்து வரலை, அதனால இப்போ புதுசாக வந்து எங்களுக்கு சவுத் சைடு நம்ம சவுத் இந்தியாவில் இருந்து செஃப் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதோடு தான் நம்ம ஒவ்வொரு பேருக்காக சொல்லிகிட்டு இருக்கிறத விட இந்த யூடியூப் மூலமாக தெரியப்படுத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகும்ல. இதில் என்ன அப்படின்னாங்க, ஒரு மாதத்துக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் 15,000 ரூபாயா, தங்குற இடம், ஃபுட்டு ரெண்டுமே வந்து ஃப்ரீயாங்க. சம்பளம் 15,000 ரூபாய் மாதம் கொடுத்துருவாங்களாம். தங்குற இடமும் ஃபுட்டுங்க 3 வேளை சாப்பாடும் வந்து ஃப்ரீயாம். அவங்க அந்த ஹோட்டலில் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சாப்பாடுங்க. வர டூரிஸ்ட்டுங்களுக்கு வந்து சாப்பாடு மட்டும் செஞ்சு கொடுக்கணும். அதுவும் வந்து இங்கே காஷ்மீரி ஸ்டைலில் கிடையாது, நம்ம தமிழ் பீப்புள் ஸ்டைலில் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பிரியாணி, நம்ம ஃபுட்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து செஞ்சு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பையன் வந்து எங்கள் வீட்டுக்கார அதாவது மாஸ்டர் கிட்ட வந்து சொல்லிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் இதை தெரியப்படுத்துகிறேன். இது மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த காஷ்மீரில் உள்ள ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியாவது மெசேஜ் பண்ணியாவது இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டும் நாங்கள் வரோம் அப்படிங்கிற உங்கள் டீட்டெயிலை வந்து சொல்லுங்கள். மாஸ்டர் வந்து கல் வந்து இறங்கிச்சுங்க இன்னைக்கு, செங்கல் நம்ம வீடு கட்டுறதுக்காக. இன்ஷால்லா இந்த நோம்பு டைமில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நல்லா தான் வந்து பரக்கத்தாக்கி கொடுக்கணும் இன்ஷால்லா. நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ தாங்க வந்து இறங்கிச்சு. அதை தான் வந்து மாஸ்டர் வந்து எடுத்து அங்கே அடிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டருக்கு துணையாக அவங்க பேபியும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெல்ப் பண்ணலை, மேடம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? பாருங்க, காலையில் பகல் பொழுதுலாம் இந்த இடம் பார்க்க எவ்வளோ பச்சை பசேல்னு அழகாக இருக்குது அப்படின்னு. அப்படியே அந்த சைடு பாருங்க, அங்கே தாங்க நேற்று சிங்கம் வந்த இடம். அது பூராமே சிங்கம் வந்து லாவிட்டு போகுது. அவன் எப்படி வர்றான்டா, பின் சைட்லாம் வரல, இந்த சைடு இருக்கு பாருங்களேன், இந்த சைடு இந்த காம்பவுண்ட் வால் பாதியாக இருக்குல்ல அந்த செங்கல், அதனாடி ஜம்ப் பண்ணி குதிச்சு அப்படியே சுற்றி போய் அங்கிட்டு வந்து வெளியே ஓடிடுறது. இப்படி தான் போயிட்டுருக்கு. யூ வாண்ட் டு சே சம்திங்? Not want to say, Master. What about chef? This person he contacted me on my phone. Vanga, chilla, amadi. Challa kuti. And said that he needs a chef. Yeah. So he told I want a chef from south side. South side, who can make this idli, dosa. I'm just you like south, idli or dosa? Idli also very tasty, and dosa also tasty. Chutney. Dosa we also prepare dosa here in Kashmir. Kashmir which dosa? But we call that ab lawas. Ab lawas. Yeah. Dosa we prepare, but our name is different. It's a kind of bread. You call dosa, we call ab lawas. But it's actually same. And our friends and family said, Master, listen, Master, why not Master teaching Kashmiri language for us? Kashmiri language? They want to learn Kashmiri language from you. They are interested, definitely I can teach. Definitely. Okay. Now catchy. Now I know. What's your name? What is your name? எனக்கு தெரியுங்க. இப்ப 4 வருஷம் ஆச்சா நான் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிப்பா, நான் ஃப்ளூவெண்டா வந்து பேச முடியாது. Now catchy means what is your name? Now meaning name. Now catchy. Now catchy. What is your name? Then there is Rozan Kachuk. I mean, are you fasting? There are actually a lot of variants of Kashmiri language also. This city language they say Rozan. Village Rozan. language? We say Rozan. Rozan. We speak it short. Okay.
they make it little bit longer. Rozan. Rozan. Rozan kachu. So we say Rozan kachu. So if they learn Rozan, this is same thing. How many Kashmiri words? I think 10 to 15. Okay. Kaldod மட்டும் இந்த 4 வருஷத்துல நான் லேர்ன் பண்ணது. ஆனால் காஷ்மீரி லாங்குவேஜ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. அது லேர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அசல்பட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வாரி சுக் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் டீக் சுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அசல்பட் அப்படின்னா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். டீக் சுக்கா யாராவது இப்போ நம்ம பார்த்தா வெளியே இப்போ யாராவது இட்டு போகிறாங்க அப்படின்னா டீக் சுக்கா அப்படின்னு கேட்டு போவாங்க. அப்புறம் கல்தோத் அப்படின்னா அது தலைவலி, எனக்கு தலைவலி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி டெய்லி இப்போ இங்கே நிறைய ஆண்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்டலாம் பேசையில் இந்த மாதிரி வந்து நான் பேசிக்கிடுவேன். மற்றபடி வீட்டுக்குள்ள வந்து Kaldod means headache. headache. Asalpad means how are you? Asalpad means okay. Asalpad சாரிங்க. Okay. அசல்பட் மீனிங் ஓகே அந்த மாதிரியாங்க. சார் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு கற்று வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே பேசிக்கிறது இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால சரி அதிலே வந்து பொழுதும் வந்து போயிடுது. ஆனால் நூர்ஜஹானுக்கு வந்து நம்ம மஸ்ட்டு டீச் பண்ண வேண்டியது காஷ்மீரி, தமிழ், இங்கிலீஷ். Mariam, every language has variations. I mean, there are variations within the same language. So same is true about Kashmiri language also. In Kashmiri language also there are variants within the same language. Rozan. தமிழ் ஆல்சோ வி பீப்புள் ஆல்சோ. அவங்க என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு புரியுதாங்க? இப்போ நான் எனக்கு இழப்பு ஸ்டார்ட் ஆயிருங்க. இந்த ரத்தச்சோகம் இருக்கிறதுனால அது இழப்பாக தான் கொண்டு வந்து விடுது. என்னண்டா மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜே எடுத்துக்கிறோங்களேன். நம்ம தமிழ் மொழியவே ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து பேசுவாங்க. நம்ம ராம்நாடு சைடு பேசுகிற தமிழ் மொழி வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுவே சென்னையில் பேசுகிற தமிழ் மொழியோட அந்த ஸ்லாங் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே தான் இங்கே காஷ்மீர்லேயும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேசுவாங்க. பாருங்கள், எங்கே போனாலும் அவங்க டேடியவே தாங்க ஃபாலோ பண்ணுறது. நான்லாம் தேவையே இல்லை, டேடியே தான். பாருங்க பாருங்க. Chahama, what doing? She's helping. Chama, come. Give me one kiss. Jahan, give me one kiss. Hadi. தங்கவே. அப்படின்னா அவங்க இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க டேடி வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அதனால அவங்க இருக்கிறதுனால இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. விளையாட விட்டுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகையில் அவங்களுக்கு குளிக்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஆளை தூங்க போடுறது. சரி விளையாடுறதோட விளையாடட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்க, நான் சொன்ன மாதிரியே இந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.